இன்னைக்கு நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். தேவையான அளவு முட்டை, நான் ஒரு 7 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி குட்டியாக கட் பண்ணது, ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கடுகு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், உப்பு, தேங்காய் எண்ணெய். முட்டை பொடி மாஸ்க்கு ஆக்சுவலி தேங்காய் எண்ணெயில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலாம், நீங்கள் ரெகுலர் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ நம்ம இந்த முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி நல்லா அடித்து வச்சுக்கலாம். முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம இதில் கடுகை போட போகிறோம். கடுகு வெடித்ததும் நம்ம ஜீரகத்தை போடுறோம், கருவேப்பிலையும் போட்டுறோம். இதில் இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க போகிறோம். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம இது கூடவே பச்சை மிளகாவையும் போட்டு வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி கலர் வரும்போது நம்ம இதில் மஞ்சத்தூள், உப்பு இந்த ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதோட இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்க போகிறோம். இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது முட்டையெல்லாம் இதில் ஊற்றிடலாம். முட்டையை ஊற்றி நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருப்போம். இந்த சைடெலாம் இந்த மாதிரி வரும், அதெல்லாம் நல்லா கிண்டிகிட்டே இருப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் வரும்போதே நம்ம என்ன பண்ணலான்னா இதில் பெப்பரையும் தூவிடலாம், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நல்லா ட்ரையாகி வர்றது வரைக்கும் நம்ம இந்த முட்டை பொடி மாஸை நல்லா வதக்கிட்டே இருந்துருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நிறைய வெங்காயம் போட்டோம். வெங்காயம் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ நல்லது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை பொடி மாஸ். அது கூட இல்லாமல் நம்ம தேங்காய் எண்ணெய் வேறு ஊற்றிருக்கோம், ரெண்டுமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம இதை சர்வ் பண்ணலாம். நம்ம ஈஸியான முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.